ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு ஹீரோயினிய கூப்பிட்டு போக இவங்க ரெண்டு பேரும் சம ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த சிலுக்கு ஆப்போசிட்ல வரா. பட் அவளை வெறுப்பேத்தவே பார்த்தும் பார்க்காத மாதிரி இவங்க போயிடுவாங்க. இப்போ ஆபீஸ் ரூம்ல அவனோட சேர்லயே நல்லா ஜாலியா உட்காந்துட்டு இந்த சேர் நிஜமாவே கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹைட்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோ அவகிட்ட போயிட்டு சேர் ஹைட் கம்மி பண்ணிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு, நீ ஆபீஸ் ஜாயின் பண்ணிருக்க, இது ஒண்ணும் விளையாடுற விஷயம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சிலுக்கு வந்து இந்த ஓனர் செட் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு ஃபைல கொடுப்பா. அப்போ ஹீரோயினி அந்த ஃபைல கேக்குறா. அதுக்கு இவ ஃபைல கையில கொடுக்காம, நீ வந்தியா காஃபியை நல்லா குடிச்சிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து போட்டியான்னு இரு, உனக்கு ஆபீஸ் விஷயத்த பத்தி என்ன தெரியும்னு கிண்டலா சொல்லிட்டு ஃபைல ஹீரோ கிட்ட குடுக்குறா. ஹீரோயினி, இங்க பாருமா, நல்லா புரிஞ்சுக்கோ, நாங்க ரெண்டு பேருமே இந்த ஆபீஸ்ல சிஇஓ தான் அப்படின்னு நேம் போர்ட காமிச்சிட்டு, உன்னை போல என்னாலயும் இந்த ஒர்க் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு நல்லா நோஸ்கட் பண்ணி விடுறா. அதுக்கு இந்த சிலுக்கும், இந்த ஒர்க் பண்ண ஒரு தனி திறமை வேணும், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினி சடனா அந்த ஃபைல ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி பாக்குறா. அதுக்கு இவ சொல்றா, நான் வேணும்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவான்னு கேட்க ஹீரோயினி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு நல்ல பாரம்பரியமான இருக்கிற வீட்டை இடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் உங்க பிளானுக்கு ஒத்துக்கல, இப்போ அவரை எப்படி உங்க வேலைக்கு கூப்பிட்டு வர்றதுன்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளும் இதெல்லாம் மிஸ்டர் ஜியோடைய பிளான் தான்னு நம்ம ஹீரோவை சொல்லுவா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம அவன் மாட்டுன்னு இருப்பான். அப்புறம் அவனே சொல்லுவான், நீங்க இப்படி சண்டை போறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அப்புறம் அந்த சிலுக்கு கிட்ட அவன் சொல்றான், இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ போய் வேலையை பாரு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல இவளும் அப்படியே கிளம்பி போக, அப்போ ஹீரோயினி சொல்றான், இங்க பாருங்க, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நல்லா வாழ்ந்து வந்த ஒருத்தரோட வீட்டை நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் இடிச்சு தள்ள முடியாது, நான் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோ, நாங்க ஒன்னும் சும்மா இடிக்க மாட்டோம், அங்க இருக்கிற கிராமத்து மக்களுக்கு மார்க்கெட் பிரைஸை விட 20% அதிகமா இழப்பீடு கொடுப்போம்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகி, சும்மா நிறுத்துங்க, இந்த பணத்தை வச்சு நிஜமாவே எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க போடுற பிளான்ல ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அது நீங்க பாக்கலையா, ஃபர்ஸ்ட் உங்க பிளானை கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் நீங்க எது வேணா பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. அதுக்கு ஹீரோ, இங்க பாருமா, உனக்கு நிஜமாவே மார்க்கெட்டிங்க பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினியும், உங்களுக்கு மட்டும் மார்க்கெட்டிங்க பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டயே கேப்பா. அப்போ ஹீரோ கடுப்பாயி, இங்க பாருமா, நான் உனக்கு ஒரு விஷயத்த ரிமைண்ட் பண்றேன், நீ இங்க கிஷானா நடிக்க தான் வந்திருக்க, உண்மையான கிஷான் நீ இல்லன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினியும், ஆமா, நீங்க தான் என்ன நடிக்க கூப்பிட்டு வந்தீங்க, உங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும்தான் நீங்க போராடுவீங்களான்னு கேட்க இவ இப்படி ஹீரோவை क्वेश्चन கேக்குறதுனால ஹீரோ மறுபடியும் கடுப்பாயி, நான் உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு அமௌண்ட் பே பண்ணிருக்கேன், அது நீ எனக்கு பாஸா இருந்து எனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக இல்ல, நீ இங்க என் தாத்தாவுக்கு பேத்தியா தான் நடிக்க வந்திருக்க, அது மட்டும் இல்ல எனக்கு ஃபியான்சியாவும் நடிக்கிற, அதுக்கான அமௌண்ட்டை தான் நான் உனக்கு கொடுக்கறேன், சோ அந்த வேலையை மட்டும் நீ பண்ணு, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி டென்ஷன் ஆகி, அதுக்காக என்னோட கண்ணு மூடிட்டு என்னால வேலை செய்ய முடியாது, இந்த பிளான்ல இஷ்யூஸ் இருக்கு, அது சரி செய்ய பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வெளியே வந்துடுறா. அப்ப அங்க ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம தள்ளின்னு இருப்பான். ஹீரோயினி அப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ஐயோ கடவுளே, நீங்க இருக்கீங்களா இல்லையா, இந்த ஆளுகிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறேனே, நான் என்ன பண்ண போறேன், இவர்கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப இவனும் வந்து ஹாய் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். இவளும் பதிலுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு, இந்த ஸ்பீக்கர் உங்களோட தான், எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணு பாருங்க இப்படி ஒரு சாங் என்ஜாய் பண்ணாம என்னவோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த பையனும், அவங்க ஹெட்செட்ல சாங் கேட்டுட்டு இருக்காங்க, இப்ப எல்லாம் அப்படிதான், மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதே டைம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாயும் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணி இருக்கும் போல இவனுக்கு அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளுடைய ஆபீஸ் ரூம்ல போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ பிஸியா ஒர்க் பண்றத ஹீரோ அங்க இருந்து பார்த்துட்டு இவகிட்ட பேசினதே எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து அவளே பார்த்துட்டு இருக்கான். இவ சடனா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு, நீ எனக்காக தான் வெயிட்
பண்றீங்களான்னு கேப்பா. இவனும் ஆமா சொல்ல எனக்கு தெரியும், ஓகே வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல போகும்போது ஹீரோயினி சொல்லுவா, நீங்க நாளைக்கு என் கூட ஒரு கிராமத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அவ கூட அந்த கிராமத்துக்கு போறான். அப்படியே இவங்க 2 பேரும் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாங்க. கையில நிறைய கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கிட்டு போறா. அங்க போனா ஒரு பாட்டி தான் இருக்காங்க. அவங்க பேர் வந்து யாங். இவங்க உடனே இவளை உள்ள கூப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அப்படியே வெறிக்கி பாத்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினி கிட்ட கேக்குறா, உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமான்னு கேட்கா. அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, இல்லப்பா நாங்க ஆன்லைன்ல தான் பேசணும், அவங்களுடைய கெஸ்டர்ஸ் பிளானுக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன்னு சொல்லுவா. அப்போ இந்த பாட்டி கேட்பாங்க, இங்க ஒரு கெஸ்டர்ஸ் பிளான் பண்றது கரெக்டா இருக்குமான்னு கேட்கா. ஹீரோயினி கண்டிப்பா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில சூப்பர் ட்ரெண்டிங்கா இருக்கும், இந்த பிளேஸ் அதுக்கு கரெக்டா இருக்கும், நல்ல நேச்சுரலான காத்து, செப்பரேட்டான ரூம், சோ கண்டிப்பா இது ஒரு ஃபேமஸ் பிளேஸா மாத்த முடியும், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படி தனியா இருப்பீங்க, அது ரொம்ப கஷ்டம்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டெய்லியும் புது புது மெம்பர்ஸ் வந்துட்டு போவாங்க, உங்களுக்கும் அப்படியே டைம் பாசிங் ஆன மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், இதுவே ஒரு பிசினஸ் ஆகவும் இருக்கும், சோ நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த பாட்டியும் ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயினி உங்களுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட சொல்றா, நீங்க இப்பவே ஆன்லைன்ல இந்த பிளேஸ புக் பண்ணுங்க, இன்னைக்கு நைட் இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணலாம், அப்புறம் மார்னிங் இந்த ரெசார்ட்டை பத்தி ஒரு 300 வேர்ட்ஸ் நல்ல கமெண்ட் போடுங்க, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் போனையே கேப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினியும் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அப்ப ஹீரோயினி பாட்டி கூட தான் ரூம்ல தூங்குறா. அவ வாஷ்ரூம் போயிட்டு தூக்க கலக்கத்துல ஹீரோ தங்கி இருக்கிற ரூம்குள்ள போய் படுத்துறா. ஹீரோ ஆபீஸ் ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு ரூம்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி அவனோட பெட்ல தூங்குறா. ஹீரோக்கு அவளை பார்த்ததும் இவன் எப்படி இங்க வந்து படுத்திருப்பான்னு யோசிச்சுட்டு லவ் லுக்கோட ஹீரோயினி பக்கத்துல போய் படுத்துட்டு அவ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோயினி தூக்கத்திலே கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோ ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்டா துடிக்குது. இவன் தூக்க கலக்கத்திலேயே ஹீரோ கிட்ட போய் கிஸ் பண்ணிடுறான். அப்படியே தூங்கிடுறா. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல, செம்ம ஹாப்பியா இருக்கிறான். அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினி கண்ணு முழிச்சு ஹீரோவை பார்த்ததும் கத்துறா, நீ எப்படி யார் ரூம்ல இருக்க, நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கத்துவான். அதுக்கு ஹீரோ, இங்க பாருமா இது என்னுடைய ரூம், நீ தான் மாறி வந்து படுத்துட்ட, நான் நைட் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணவான்னு கேட்க ஹீரோயினி டென்ஷன் ஆகி ஒண்ணு வேணாம் பில்லோ தூக்கி அவன் மேலேயே அடிச்சுட்டு வெளியே போயிடுறா. அங்க போனா அந்த பாட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி வந்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேணா உங்களுக்கு வாஷ் பண்ணி தரேன்னு சொல்றா. இவங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுந்து போக அப்போ ஹீரோ வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவ பக்கத்துலயே உட்காருவான். அதுக்கு இவனும் ஒரு மரம் மறைச்சிட்டு அவ வேலையை பாப்பா. அப்போ ஹீரோ நைட் என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்பலையா அப்படின்னு கேப்பா. அதுக்கு என்ன நடந்துச்சு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு இவளும் சொல்லுவா. நைட்டு நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்குன அப்படின்னு சொல்ல இவளும் ஹே என்ன சொல்ற நீ, நானா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுடைய வேலையை பாப்பா. இவன் சிரிச்சுக்கிட்டே நீ கவலைப்படாத, நைட்டு ஒண்ணு எதுவும் நடக்கல, ஆனா நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது செம காமெடியா இருக்கும், வேணா நீ பாக்குறியா, போன் எடுத்து அவகிட்ட காட்டுறான். அப்போ இவனும் ஏய் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, போனை கொடு அப்படின்னு சொல்லி கேப்பா. அதுக்கு இவனும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேத்திட்டே இருக்கான். இவளும் 2 அடி அடிச்சுட்டு ஒழுங்கா அதை டெலிட் பண்ண சொல்லிட்டேன், எனக்கு இப்பவே நீ டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதை கேட்கவே மாட்டான், அவளை இன்னும் டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் ஹீரோ கிட்ட கெஞ்சிரான், ப்ளீஸ் அதை டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஒரு வழியா இவங்க ஃபைட்டிங்க முடிச்சுட்டு அந்த பாட்டிய பார்த்து ஹீரோயினி ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த பாட்டி தனியா இந்த வீட்டுல தான் இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்காக அந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, இந்த வீடு ஃபுல்லாவே அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய மெமரிஸ் தான் இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு போனாலும் அவங்க கூட வாழ்ந்த அந்த மெமரிஸ் எல்லாம் இந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி இருக்கு, சோ அதனாலதான் அவங்க இங்க தனியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம இங்க இருந்து அவங்கள வெளியே அனுப்ப பாக்குறீங்க, அதுவும் இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு இங்க இருந்து வெளியே அனுப்ப பாக்குறீங்க, மார்க்கெட்டிங் பிரைஸ் 20% ஷேர் அவங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கொடுக்காதுன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறா. ஒண்ணு அவங்கள மாத்த ட்ரை பண்ணுங்க,
இல்லனா உங்க பிளான நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் இவ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பாட்டியும் பார்த்துட்டு அவனோட மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோனி கிட்ட சொல்றான், நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுது, நான் என்னோட பிளான சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோயினிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பி வராங்க. அப்போ ஹீரோ சொல்றான், நான் சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு நல்ல கேப்டன் ஆகணும் தான் கனவு கண்டேன். ஆனா இப்போ என்னோட ஃபேமிலி பிசினஸ் பண்ண ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல அந்த ஃபேமிலி குரூப்போட பொறுப்பையும் நானே ஏத்துக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல அப்போ ஹீரோனி கேப்பா, அப்பனா நிஜமாவே உங்க ஃபேமிலியோட வாரிசுக்காக போராடுவதுதான் உங்க லைஃபோட லட்சியமானு கேட்க அதுக்கு ஹீரோவும் நீ நினைக்கிறத விடவே இந்த விஷயம் ரொம்ப சிக்கலானது அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினியும் எனக்கு புரியுதுப்பா, எப்படி இருந்தாலும் லவ் உங்க லைஃப்ல ஒரு பார்ட் கூட இருக்காது இல்லையா, நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேட்க அதுக்கு இவனும் மேபி ஒரு 10% இருக்கலாம் உன்னோட லைஃப்ல எப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினியும் எனக்கும் அப்படிதான், என்னோட பாட்டிய நான் நல்லா பாத்துக்கணும், அப்புறம் அவங்களுடைய பாரம்பரியமான வீட்டை நான் மீட்கணும், அதனால எனக்கு லவ் பண்ண நேரமே இல்லைன்னு சொல்ல அப்போ நம்ம ரெண்டு பேருமே நிஜமா ஒரே மாதிரி தான் இருக்கும்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினி என்ன நினைச்சானே தெரியாது ஹீரோ விட்டு அப்படியே நடந்து போக அப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினி நியூ ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்போ இவனு இங்க வந்து எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க புது ப்ராஜெக்ட பண்ணீங்கன்னா இதனால நிறைய நம்மளுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்ல இப்ப புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய ஆட்கள் வேற தேவைப்படுவாங்க, அதுக்கு சேலரியும் கொடுக்கணும்ல, அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப திடீர்னு வந்து இப்படி சொன்னா இதனால லாஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம கம்பெனியோடைய குட்வில் போயிடுச்சுனாலும் என்ன பண்றது, யார் பொறுப்பு ஏத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இந்த சிலுக்கும் அவங்க கூட சேர்ந்து சிங்சாங் போடும். ஆமாமா இதனால நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இவளும் சொல்லுவான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோ எழுந்து சொல்லுவான், இது ஒரு நல்ல பிளான் தான், சோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே இவனும் அப்ப நீங்க உங்க பழைய பிளான தப்புன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பான். உடனே இவனும் இங்க பாருங்க, இந்த பிளானுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோ இதனால எந்த ஒரு லாப நஷ்டம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை நோஸ் கட் பண்ணி விட்டுறான். இப்போ இந்த சிலுக்குக்கும் செம்ம காண்டாவுது. இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தயங்கி தயங்கி நிக்கிறான். அதுக்கப்புறம் சாட்டர்டே டின்னர் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஹீரோவும் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கைய காமிக்க இவனும் அங்க இருந்து வெளியே வந்து அவளோட பிளேஸ்ல இருக்கிறா. அப்போ ஹீரோ அவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான், ஓகே நம்ம இன்னைக்கு நைட் போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த மெசேஜை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்படியே ரிப்ளை மெசேஜ் ஒரு தேங்க்ஸ் தட்டி விட்டுட்டு இவன் வீட்டுக்கு போனா கால்குலேட்டர் எல்லாம் வச்சு பட்ஜெட் பார்த்துட்டு அப்புறம் யோசிக்கிறான், ஐயோ நம்ம செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம ஒர்க்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும், வரதுக்கு மீறி செலவு அதிகமாகி போகுதே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. ஒரு வழியா பட்ஜெட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஹீரோவை பார்க்க நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளும் லைட்டா டச் அப் எல்லாம் பண்றான். அது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாத்துறான். இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா, கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவனும் சிரிச்சுட்டு பரவாயில்ல அதனால என்ன, சரி ஓகேவா சாப்பிட போலான்னு இவனும் இங்கயா அப்படின்னு கேட்பான். இவனும் ஆமா இங்க நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமே உனக்கு தெரியாதா, வா வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவளை உள்ள கூப்பிட்டுட்டு போய் உட்காந்துட்டு அந்த டேபிள வேற டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்பான், என்ன நீ சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி சொல்றான், தேங்க்ஸ் மிஸ்டர் ஜி, என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவா. நீ என்ன பேசுற, எங்க நூடுல்ஸ் நல்லா இருக்கும் அதனாலதான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு இவனும் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினி நான் உன்ன சின்ன குழந்தை கிடையாது, இத போய் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இவனும் ஏப்பா உனக்கு இங்க பிடிக்கலையா, வேணவா வேற ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல உடனும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ஆர்டர் பண்றான். அப்ப ஹீரோ இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்த கார்லிக் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு நூடுல்ஸ் கூட கார்லிக் வச்சு சாப்பிட்டதா செம்ம பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினையும் அதை வாங்கிட்டு நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுறா. நீ ஓகே தானே நல்லா தானே இருக்கா சிரிச்சுட்டே கேட்பான். இவனும் அதை நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுட்டு காரம் தாங்காம தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கா. இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.